தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, திருவாசகத்தில் அன்னை பத்திலிருந்து ஓர் பாடல். நித்தமணாளர் நிரம்பழகியர் சித்தத்தில் இருப்பரால் அன்னே என்னும் சித்தத்தில் இருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும் பாடு. நித்த மணாளர், நித்தம் தினமும் நித்தம் மணாளராக இருக்கிறார். நிரம்ப அழகியர், நிரம்ப அழகியர், அழகு நிரம்பி இருக்கிறார். சித்தத்தில் இருப்பரால், என் சித்தத்தில் இருக்கிறார். தாயே, என் சித்தத்தில் இருக்கிறார் சிவபெருமான். எப்படி? நித்த மணாளர் நிரம்ப அழகியர், சித்தத்தில் இருக்கிறாள் என்று தாயிடம் மகள் சொல்லுகிறார். அவர் சித்தத்தில் இருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும். என் சித்தத்திலே இருக்கிறாரே, என் சித்தத்திலே நித்த மணாளராய் நிரம்ப அழகியராய் இருக்கின்ற சிவபெருமான் யார் தெரியுமா? திருப்பெருந்துறை தலைவன், பெருந்துரை மேயவிரான், பெருந்துரை மேவிய தலைவர், ஆனந்தர், என்றும் பேரானந்தமாக இருப்பவர். அப்ப என் சித்தத்திலே யார் இருக்கிறார்? அந்த மகள் தாயிடம் சொல்கிறாள். அருமையை பாருங்கள். என் சித்தத்திலே யார் இருக்கிறார்? சித்தத்திலே குடிகொண்டவர் யார்? யார் இருக்கிறார்? நித்தமணாளர் நிரம்ப அழகியர். இந்த சொற்களை வாசிக்கின்ற பொழுது நெஞ்சிலே ஓர் நேர்மறை சிந்தனை தோன்றும். அன்றளர்ந்த மலர் போல் ஒரு தெளிர்ச்சி தோன்றும். எப்படி? நித்த மணாளர் நிரம்ப அழகியர். இந்த வார்த்தையை தொடர்ந்து உச்சரிக்கின்ற பொழுது நெஞ்சிலே ஒரு தெளிர்ச்சி தோன்றும், ஒரு மகிழ்ச்சி தோன்றும். இந்த நேர்நிலை நேர்மறை என்று சொல்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட சிந்தனை தோன்றும். எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நீங்கி போகும். நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்தில் இருப்பரால் நன்றே செய் இன்றே செய் என்று நினைக்க தோன்றும். நல்வினைகள் நெஞ்சில் நிரம்பி இருக்கின்ற தருணம். யார் இருக்கிற தருணம்? சித்தத்தில் இருப்பரால் நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சிவபெருமான் சித்தத்தில் இருப்பதால் நல் வினைகள் அன்றி வேறு இல்லை, உண்மை அன்றி வேறு இல்லை. நான் எனது என்பதெல்லாம் நீங்கிவிட்டது. பிறர்க்கென வாழும் நிலை அங்கே உருவாகிவிட்டது. இந்த நிலை, இதுதான் சித்தத்தில் இருப்பரால் அன்னே என்னும் சித்தத்தில் இருக்கிறார். அதுதான் திருவாசக வரிகள் சொல்லும். இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்பு அறுத்து சோதியாய் அன்பு அமைத்து சீரார் பெருந்துரையான் என் சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. சிந்தையிலே, இந்த பாட்டிலே வருகிறது பாருங்கள். சிந்தையில் இருப்பரால், சிந்தையில் இருப்பவர், சிந்தையில் இருப்பரால் இன்பம் பெருகும், இருள் அகலும், துன்பம் தொடரவே தொடராது, அன்பு நிறைந்து இருக்கும். யார்? நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்துள் இருக்கின்ற பொழுது இன்பம் பெருகும், இருள் அகலும், துன்பம் தொடராது நீங்கும், அன்பு பெருகும். சித்தத்தில் இருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால், அவர் ஆனந்தர், சச்சித்தானந்தம், சச்சிதானந்தம். அந்த ஆனந்தம் இருக்கின்ற பொழுது அன்பர்களுக்கு எல்லையற்ற ஆனந்தம் கிட்டுகிறது. என்பரம் அல்லா இன்னருள் தந்தாய்.
அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன். இன்பம் பெருகியது, இருள் அகன்றது, அன்பு பெருகியது. இதுதான் இந்த பாடல். இந்த பாடல்ல தொடர்ந்து இந்த ஒரு 4 வரி வாசிக்கின்ற பொழுதே நெஞ்சிலே அன்பு நிறையும், நெஞ்சிலே ஆனந்தம் நிறையும், நெஞ்சிலே நேர்மறை நேர்நிலை சிந்தைகள் நிறையும், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் காணாமற் போகும், நல் வினைகள் ஆற்றுகின்ற நல்ல சந்தர்ப்பம் நெஞ்சு முழுதும் நிறைந்து இருக்கும். இதுதான் அருமையான பாடல். அதாவது கந்தர் அனுபூதியில் வரும், ஆசா நிகழம் துகளாகிய பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. இங்கே சிவ அனுபூதி பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4 வரியிலே, இந்த 4 வரியிலே அன்பர்களுக்கு சிவ அனுபூதி பிறக்கிற வாய்ப்பு இருக்கிறது. சிவ அனுபூதி கிட்டும் வாய்ப்பு இருக்கிறது. நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்தில் இருப்பரால். வேறென்ன வேண்டும்? சித்தத்தில் இருப்பரால் அன்னை என்னும் சித்தத்தில் இருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர். பெருந்துரை அத்தர், பெருந்துரை பெருமான் சிவபெருமான் ஆனந்தரால் பேரானந்தம் கொண்டவர், பெருங்கருணையாளன், பேரன்பு கொண்டவர், ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி. அவருடைய அருள் அன்பர்களுக்கு உண்டு. அன்னை பற்றின் அருமையான பாடலை சிந்தித்து பேசினோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய்.